மாமியாரும் மருமகளும் என்னுடைய அம்மாவும் பாட்டியும் அப்பாவின் அம்மா அடிக்கடி போடும் சண்டைகள் மிகவும் பிரசித்தம். இருவருக்கும் புரிதல் என்பது சற்று கிடையாது. இருந்தும் நாங்கள் கூட்டு குடும்பத்தில்தான் உழன்று கொண்டிருந்தோம். என்னுடைய அரியா பருவத்திலேயே வாயில் விரல் வைத்து சூப்பும் பழக்கம் என்னை தொற்றிக்கொண்டது. வலது கை பெருவிரலை வாயில் வைத்து சூப்பும் பழக்கம் எனக்கு எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பழக்கத்தை என்னிடம் நிறுத்த என் பாட்டி எத்தனை முயற்சிகள் எடுத்தார் என்பது மட்டும் நிறையவே எனக்கு தெரியும். ஒரு நாள் இரவு நான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு 3 வயது. நான் அயர்ந்து தூங்குவதை பார்த்து இதுதான் நல்ல சமயம் என்று என்னுடைய பாட்டி மெதுவாக எழுந்து போய் வேப்படை இருந்த பெரிய புட்டை எடுத்து வந்து சத்தம் காட்டாமல் என் அருகில் வந்து உட்கார்ந்திருக்கிறாள். அது என்னமோ தூங்கும்போதுதான் என் வலது கை பெருவிரல் ஆணி அடித்தது போன்ற இறுக்கத்துடன் என் வாய்க்குள் மிக பத்திரமாக இருக்கும். பாட்டியும் ஆணியை பிடித்து இழுப்பது போல என் பெருவிரலை பிடித்து அசைத்து இழுத்திருக்கிறாள். என்னதான் இருந்தாலும் ஆணி பாவம் சின்னது தானே, வாயிலிருந்து வெளியில் வந்து விட்டது ஆணி. உடனே பாட்டி வேப்பனையை தொட்டு தொட்டு என் வலது கை பெருவிரல் பூராவும் நன்றாக தடவியிருக்கிறாள். தடவி முடிந்ததும் திருப்தியுடன் பாட்டி புட்டியுடன் எழுந்து கொண்டாள். பாவம், இதற்காக எத்தனை நாட்கள் பாட்டி திட்டமிட்டிருந்தாலோ புட்டியை திரும்பவும் அலமாரியில் கொண்டு போய் வைத்தபோதுதான் பாட்டியின் விதி சதி பண்ணிவிட்டது. பார்வை தெளிவாக இல்லாததால் அலமாரியில் வைப்பதாக நினைத்து புட்டியை கீழே போட்டுவிட்டாள். சும்மாவே என்னுடைய அம்மாவிற்கு எலிக்காது. ஒரு பெரிய கண்ணாடி புட்டி கீழே விழுந்து விடுகிற சப்தம் அவளுக்கு கேட்காமல் போய்விடுமா? யாரது என கேட்ட உடனே எழுந்து வந்திருக்கிறாள். இந்த சந்தடியில் என்னுடைய தூக்கம் கொஞ்சம் கலைந்திருக்கிறது. அந்த அரைகுறை பிரகையிலும் என் பெருவர் வாய்கள் இல்லாதே நொடி பொழுதில் புலன்கள் மூளைக்கு சொல்லிவிட்டன. உடனே என் பெருவிரல் வாய்க்குள் பொருந்திவிட்டது. என்ன இது, எப்போதும் போல இல்லையே, விரல் என்னவோ போல இருக்கிறதே. விரலின் கசப்பு வாய்க்கு அருவறுப்பாக இருந்தது. சற்றென்று என் தூக்கம் முழுமையாக கலைந்து விட்டது. விரலை அவசரமாக வெளியில் எடுத்துவிட்டேன். ஏதோ ஒரு ஏமாற்றத்துக்கு ஆளாகிவிட்ட அதிர்வில் பெரிதாக அழ ஆரம்பித்து விட்டேன். பாட்டியை நோக்கி சென்று கொண்டிருந்த அம்மா உடனே என்னிடம் திரும்பி ஓடி வந்தாள். அம்மாவை பார்த்ததும் என் அழுகையின் சத்தம் மேலும் அதிகமாகியது. அம்மா என்னை வாரி மடியில் போட்டுக்கொண்டாள். தூக்கி தோளில் சாய்த்து கொண்டாள். முதுகில் தட்டினாள். தலையை வருடி கொடுத்தா. எதுக்கடா அழுவுற? என்ன பெத்த ராசா? யார்டா ராசா உன்னை அடித்தது? பாட்டி அடித்தாங்களா உன்னை? தூங்குடா என் ராசா, என் செல்லம். இல்லையா நீ என் தங்கம் இல்லையா நீ? ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு முத்தம் தந்து அம்மா என்னுடைய அழுகையை நிறுத்த முயன்றாள். சொல்லவும் தெரியாமல் அழுகையை நிறுத்தாமல் நான் என்னுடைய வலது கையை மட்டும் உயர்த்தி அம்மாவிடம் காட்டினேன். என் பெருவிரலில் வேப்படை தடவி இருப்பதை அம்மாவால் உடனே அந்த இருட்டில் பார்க்க முடியவில்லை. என் ராசாவி கையில் எலி கடிச்சிருச்சா, என் தங்கத்தின் கையில் பெருச்சாளி கடிச்சிருச்சா என்று கேட்டபடியே ஏன் ஒவ்வொரு விரலாக முத்தமிட்டு கொண்டே வந்த அம்மா பெருவிரலை முத்தமிட்டதும் சற்றென்று மௌனமானாள். சந்தேகத்துடன் மறுபடியும் பெருவிரலை முத்தமிட்ட பிறகு நக்கை சுவை பார்த்தால், என்ன இது, விரல் இப்படி கசக்குது என்று அதிர்ந்தாள். இதுதான் சாக்கு என்று நான் இன்னும் பலமாக சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தேன். ஏதோ என்ன மாதிரி இருக்கு என்றபடியே சந்தேகத்துடன் அம்மா திரும்பி பாட்டியை பார்த்தாள். ஒரு பக்கம் விடாமல் நான் அழுது கொண்டிருக்கேன். இன்னொரு பக்கம் புட்டியை கீழே போட்டு உடைத்துவிட்டு நடுங்கியபடி பாற்றி நின்று கொண்டிருக்கிறாள். அம்மாவால் என் அழுகை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு செல்ல பிள்ளை நான். நான் குற்றவாளியாக நிற்கும் பாட்டியையும் சகித்து கொள்ள முடியாது. அம்மாவால் பாட்டி அப்படி ஒரு ஏற்கத்தகாத மாமியார். அம்மாவிற்கு இந்த 2 போதாதா? பெண்களிடையே யுத்தம் மூல அதுவும் இல்லாமல் இந்த மாமியார் மருமகள் போர்தான் நமது நாட்டின் மனமாட்சி ஆயிற்றே. அந்த மனமாட்சி நடுநிசி என்று கூட பார்க்கப்படாமல் பட்டோலி வீசி பறக்க தொடங்கியது. என்னத்துக்கு இப்போ தூங்கிட்டு இருக்கிறவனை விரலை போய் இப்படி வேப்பனையை தடவுனீங்க? 4 வயசாக போகுது, இன்னும் இது இப்படி கையை சூப்புதேன்னு பூசினேன். என் புள்ள கையே சூப்பும் காலையே சூப்பும், அதுக்காக வேப்பனை தடவுறதா? வேறு எந்த எண்ணெயை தடவை சொல்கிற? நான் உங்களை எண்ணெயும் தடவை சொல்லலை. நல்லது செஞ்சால் கூட இந்த காலத்தில் பொல்லாப்பாக இருக்குது. இனிமேல் ஒன்றுமே நான் தடவுலடி அம்மா, தடவுல. உன் பிள்ளைய நல்லா கல்யாணமாகிற வரைக்கும் கையை சூப்ப சொல்லு. பிள்ளைய வளர்க்குறாளாம் பிள்ளைய. நானும் தான் 9 பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்கேன்.
இப்படியா கையையும் காலையும் சூப்புனதுங்க? சும்மா வார்த்தையை விட வேண்டாம். நீங்கள் பிள்ளைங்க வளர்த்த லட்சணம் எனக்கும் தெரியும். 10 வயசு ஆன அப்புறம் படுக்கையில் யூரின் போனது உங்கள் புள்ள தான், ஏன் புள்ள கிடையாது. இதற்கு பாட்டியால் பதில் சொல்ல முடியவில்லை. அம்மாவையும் என்னையும் அழகு காட்டிவிட்டு உள்ளே போடி போனாள். போனால் போகிறாள், இன்று போய் நாளை வா என்று அம்மாவால் சமாதானமாக அடங்கி போக முடியவில்லை. கையை வீசிக்கிட்டு சும்மா உள்ளே ஓடி போயிட்டா எப்படி? உடைஞ்சு கிடக்கிற பாட்டிலை எடுத்து போட்டு எண்ணெயில் துடைக்கிறது யாரு என்ன கோபத்துடன் கத்தினாள். பாவம் பாட்டி திரும்பவும் வந்தாள். முணங்கி கொண்டே புட்டியின் உடைந்த துண்டுகளை முறம் எடுத்து வந்து அள்ளி போட்டாள். பழைய துணியால் எண்ணெயை கொட்டி கிடந்த தரையை நன்றாக துடைத்தாள். அம்மா என் விரலை அவளின் சேலை தலைப்பால் சுத்தமாக துடைத்துவிட்டு என் பக்கத்திலேயே படுத்து கொண்டாள். நானும் விரலை சூப்பியபடி அழாமல் தூங்க ஆரம்பித்தேன். அம்மாவும் பாட்டியும் எப்போவுமே சண்டைதான் போடுவார்கள் என்றில்லை. சில சமயங்களில் தேவையின் பொருட்டு ஒன்று கூடிக்கொள்வார்கள். அப்படித்தான் நான் ஒரு முறை வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டேன். என் அம்மா தரையில் உருண்டு புரண்டு அழுதிருக்கிறாள். பாட்டி அம்மாவிற்கு 2 படி மேல் நான் செத்தே போயிட்டவன மாதிரி. அப்படி ஒரு ஒப்பாரி. ஒப்பாரிக்கு துணையாக நாட்டுப்பாட்டெல்லாம் வேறு. ஆனால் ஒரு விஷயம், எப்பேற்பட்ட கூட்டணியாக இருந்தாலும் சரி, காரியம் முடிந்ததும் கூட்டணி உடைந்து போய்விடும். சற்று வயதானவுடன் விரல் சூப்பும் பழக்கம் எனக்கு நின்று விட்டது. என்னுடைய 10வது வயதில் பாட்டி திடீரென இறந்து போனாள். இத்தனை வருடங்கள் பாட்டியுடன் சதா கச்சி கொண்டு கொண்டு சண்டையிட்ட அம்மா பாட்டி செத்தவுடன் மார்பிலும் தலையிலும் அடித்து கொண்டு தரையில் உருண்டு புரண்டு அழுதாள். வாய் பிளந்து நின்று விட்டது. எனக்கே கூட அம்மாவின் அழுகை ரொம்ப ஓவராக தெரிந்தது. அதன் பிறகு அம்மா பல நாட்களுக்கு திக்குப்பிரமை பிடிச்ச மாதிரி வீட்டின் மூட்டு வலையை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அடிக்கடி பெருமூச்சாய் விட்டு கொண்டிருந்தாள். அவள் பேசுகிறதே மிகவும் குறைந்து போய்விட்டது. அப்படியே பேசினாலும் மிக மெல்லிய குரலில் பேசுவாள். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.